கடமையாக்கப்பட்டுள்ளது. எதை போன்று தெரியுமா? கமா குத்திபா அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்வந்த சமுதாயத்தினர்கள் மீது எப்படி இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் மீது இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. எதற்காக தெரியுமா? அல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக மாறுவதற்கு, நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாறுவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பை ரமலானுடைய மாதத்தில் நமக்கெல்லாம் ஃபர்லாக்கி வைத்துள்ளார். இப்படியாக அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் இந்த ரமலானுடைய முதல் தராவியை முடித்த வண்ணமாக இந்த இடத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அப்போ இந்த தராவியுடைய முதல் தொழுகையிலே அலிஃப் லாம் மீம் ஜுஸுவில் இருந்து ஓதப்பட்டது. ஜுஸுவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏராளமான படிப்பினைகளையும் ஏராளமான எடுத்துக்காட்டுகளையும் அல்லாஹ் கூறி காட்டுகிறார். குர்ஆனின் தொடக்கத்திலேயே குர்ஆனை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டும் போது அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், தாலிகல் கிதாப், இது வேதமாகும், லா ரைப ஃபீஹி, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை, ஹுதல் லில் முத்தகீன், தக்வா உடையவர்களுக்கு இது ஹுதாவாகவும் நேர்வழியாகவும் இருக்கிறது. அந்த முத்தகீன்கள் யாரு? அவங்க எப்படி இருப்பாங்க? அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸலாத வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்கள் மறைவான விஷயத்தை கொண்டு நம்பிக்கை கொண்டிருப்பார்கள், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற ரிஸ்கிலே இருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். இதை அல்லாஹ் ஒரு முஃமின்களுக்கும் முத்தகீன்களுக்கும் அல்லாஹ் படிப்பனையாக கூறி காட்டுகிறார். அதே போன்ற காஃபிர்களை பற்றி அல்லாஹ் கூறி காட்டும் போது இன்னல்லதீன கஃபரு ஸவாஉன் அலைஹிம் அன்தர்தஹும் அம் லம் துன்திர்ஹும் லா யுமினூன் ഖതമല്ലാഹു അലാ ഖുലൂബിഹിം വഅലാ സംഇഹിം വഅലാ அப்சாரிஹிம் கிஸாவா வலஹும் அஸாபுன் அலீம். இந்த காஃபிர்களை பற்றி அல்லாஹ் கூறி காட்டும் போது இவர்களுக்கு நீங்க என்ன உபதேசம் செஞ்சாலும் இவர்களுடைய உள்ளம் மாற போவதில்லை, நீங்க என்ன உபதேசம் செஞ்சாலும் இவர்களுடைய உள்ளம் மாற போவதில்லை. ഖതமல்லாஹு அலா குலூபிஹிம், அல்லாஹ் அவர்களுடைய நெஞ்சங்களிலே முத்திரை அடித்து விட்டான். வஅலா சம்இஹிம், அவர்களை செவிடர்களாக ஆக்கிவிட்டான். வஅலா அப்சாரிஹிம் கிஸாவா வலஹும் அஸாபுன் அலீம், அவர்களுடைய கண் பார்வையை அல்லாஹ் திரையிட்டு விட்டான். நிரந்தரமான கடுமையான வேதனை அவர்களுக்கு மறுமை நாளிலே உண்டு. இது குஃபார்களை பற்றி அல்லாஹ் கொடுக்கின்ற ஒரு விளக்கமாக அல்லாஹ் காட்டி வைக்கிறார். மிக முக்கியமான ஒரு படிப்பினை இந்த வசனங்களிலே இருக்கிற படிப்பினை என்னவென்று சொன்னால் கிபர், தற்பெருமை. இந்த தற்பெருமை எவ்வளவு மோசமானது என்று சொன்னால் இப்லீஸ் லஅனத்துல்லாஹி அலைஹி நமக்கு தெரியும். இப்லீஸ் யாரு? மலக்குமார்களுக்கு எல்லாம் ஆசிரியராக இருந்தார். எப்படி? மலக்குமார்களுக்கு எல்லாம் ஆசிரியர். அல்லாஹ் படைத்த படைப்பிலேயே மிக பிரமாண்டமான படைப்பு இந்த இப்லீஸ். அதனுடைய உச்சம் எங்கேயோ இருந்தது. இருந்து என்ன பிரயோஜனம்? அல்லாஹ் சொன்னா வெலுகுல்லாலில் மலாயிகத்து இஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ அபா வஸ்தக்பர வ கான மினல் காஃபிரின். அல்லாஹ் மலக்குமார்களை பார்த்து ஆதமுக்கு சுஜூது செய்யுங்க என்று சொன்னபோது மறுத்து விட்டான் இப்லீஸ். காரணம் என்ன? நான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன், மண்ணால் படைக்கப்பட்டவனுக்கு சுஜூது செய்வதா? பெருமை உள்ளத்திலே. அல்லாஹ் அவனை காஃபிரீன்களை ஒருவனாக ஆக்கிவிட்டான். நிரந்தரமாக லஅனத்துடையவனாக சபிக்கப்பட்டவனாக அல்லாஹ் அவனை மாற்றிவிட்டான். இது உள்ளத்திலே கிபர் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இறுதியிலே முடிவுதான். அடிப்படை. அடுத்ததாக நாம் ரமலானுடைய சிறப்பை பற்றியும் நோன்புடைய சிறப்பை பற்றியும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பய்யினா மினல் ஹுதாஇ வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ரன் ஃபல்யஸ்ம். அல்லாஹ் இந்த ரமலானை பற்றி கூறி காட்டும் போது இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறது அல்லவா, இதுல தான் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டது. இந்த மாதத்திலே தான் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டது. எப்படிப்பட்ட குர்ஆன் என்று தெரியுமா? ஹுதவ வ பய்யினாத், நேரான பாதையாகவும் ஹலாலும் ஹராமும் விளக்கப்பட்ட இந்த குர்ஆன் இந்த மாதத்திலே இறக்கி வைக்கப்பட்டது. எவன் ஒருவர் இந்த மாதத்தை அடைந்து விடுகிறாரோ அவர் நோன்பு நோக்கட்டும், ஃபர்லாக்கி விட்டாங்க. அடுத்ததாக மேலும் இந்த மாதத்தை பற்றி அல்லாஹ் கூறி காட்டும் போது இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், இந்த குர்ஆனை நாம் லைலத்துல் கத்ரிலே இறக்கி வைத்தோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்றால் என்ன? உனக்கு சொல்லி கொடுத்தது எது? லைலத்துல் கத்ரி ஷைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விடவும் இந்த ஒரு லைலத்துல் கத்ர் இருக்குது தெரியுமா? இது சிறந்தது. தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் ஸலாம் உன்னியா ஹத்தா வத்லாஇல் ஃபஜர். இந்த மாதத்திலே